Hello friends, welcome to Shivami Corner. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா SkyJumper Trampoline பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சென்னை கிராண்ட் மாலில் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லைக் ரோலர் பிரிட்ஜ், வாலிபால், டாட்ச் பால், ஸ்பைடர் டவர், ஃப்ரீடம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஜே, மியூசிக்கு, லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ட்ராம்போலினில் நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் போட்டிருக்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தா இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராம்போலின்லாம் என்னென்னு பார்க்கலாம். ட்ராம்போலின்னா ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே குதிச்சுட்டு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு ஒரு நல்ல ப்ளே ஏரியா. ஸோ இல்லாதான் இல்லை ஓவராலாக இருக்குது, வாங்க ஒவ்வொருலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த ட்ராம்போலினில் வந்து டிஃப்ரெண்ட்டாக குதிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோப்லாம் இருக்குது. ஸோ இந்த ரோப்பில் அப்படியே தொங்கிட்டு நெக்ஸ்ட்டு இருக்க இது அப்படியே நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஆனால் எங்கள் யாராலையும் அப்படிலாம் பண்ணவே முடியல. ஆனால் நம்ம விழுந்தால் கீழே வந்து நிறைய ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சில் விழுறதே தண்ணி ஜாலி தான். நெக்ஸ்ட் வந்து இது சர்க்கா மாற மாதிரி இருந்தது, பட் அது வந்து பல்ட்டி அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொங்கி தொங்கி ஜாலியாக விளையாடினேன். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்த்தா விழுந்துட்ட ஸ்பாஞ்சில். பட் அது விழும்போது ஒன்றுமே தெரில, ஆனால் அந்த ஸ்பாஞ்சிலேருந்து வரது கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுதான் வாக்கிங் பிரிட்ஜ். நான்லாம் எனக்கு இது பண்ணவே முடியல. ஆக்சுவலி நான் கால் வச்சப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ண தொப்புன்னு உழுதுட்டேன். அப்போதுலேருந்து அது பக்கமே போகல. நெக்ஸ்ட் இந்த ரோலர் பிரிட்ஜில் அப்படியே நான் உட்காந்து போனேன்னா டொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுக்கு எனக்கு பேர் தெரில. இது எப்படின்னா வந்து ரொட்டேட் ஆகும், சின்னதாக வரப்போது நம்ம ஜம்ப் பண்ணணும், பெருசாக வரப்போது அப்படியே நம்ம வந்து குனிஞ்சிக்கணும். ஆனால் இதில் நான் பண்ணது வந்து செம காமெடியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நான் பண்ணதை பார்ப்போம். ஸோ இதுதான் நான் பண்ணது. ஆக்சுவலி நான் வந்து அதை குனிஞ்சிட்டேன், ஆனால் அதில் ஜம்ப் பண்ணும்போது அப்படியே அது மேலே உட்காந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். நாங்கள்லாம் யார், என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்காது, வேறு விஷயம். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி குதிக்கணும்னு காமிச்சாங்க, பட் எனக்கு வந்து பயமாக இருந்தது, நான் பண்ணல. பட் என் தம்பி வந்து பண்ணான். ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் யாருமே இதை வந்து ட்ரை பண்ணல, கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நான் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடமும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கான இடம் இங்கே இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு லாஞ்ச் இருக்காங்க, நம்ம காஃபி ஸ்நாக்ஸ்லாம் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ நம்ம கீழே விளையாட்டு அப்படியே நம்ம மேலே போய் நல்லா சாப்பிட்டும் வரலாம். இது வந்து கிட்ஸுக்கான இடம் மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்களும் இதில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.